பரத் பிரீத்தியை திருமணம் செய்ய போகிறான் என்ற விஷயம் சந்தியாவின் காதிலும் வந்து விழுந்தது. பிரீத்தியின் திருமண செய்தியை கேட்டதிலிருந்து சந்தியா நிம்மதி இல்லாமல் அங்கும் இங்கும் உலாத்திக் கொண்டே இருந்தாள். பிரீத்தியை விட அனைத்திலும் தான் உயர்ந்திருக்க வேண்டும் என்று சந்தியா போட்டி போடுவாள். அந்த ப்ராஜெக்ட வாங்கின மாதிரி இவனையும் ஏதாவது சொல்லி மயக்கிருப்பா. இவளுக்கு எப்படி அவனை தெரிஞ்சது? எப்படி இந்த கல்யாணத்துக்கு பரத் சரின்னு சொல்லியிருப்பான்? ஒரு இடத்துல உட்காரியா, பரத் ஏன் இப்படி பண்ணான்னு எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? இப்படி நடந்துட்டே இருந்தா இன்னும் அதிகமா தலைதான் வலிக்கும் என சதீஷ் கத்த அமைதியாக அவன் அருகே இருந்த சேரில் வந்து அமர்ந்தாள். ஏற்கனவே அந்த ப்ராஜெக்ட் பிரீத்தி கைக்கு போனது சதீஷுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. ஆர்எஸ்பி டூரிசம் ப்ராஜெக்ட் கைக்கு வந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது கோயம்புத்தூரின் பெரிய பணக்காரனை திருமணம் செய்து கொள்ள போகிறாள். அப்படி என்றால் இனிமேல் பிரீத்தியின் காலில் நான் விழ வேண்டுமா என்று சந்தியா நினைக்கும் பொழுதே அவளுக்கு ஆத்திரமாக வந்தது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு என சதீஷ் யோசித்துக் கொண்டே பேசினான். பேசாம நாம இப்படி பண்ணா என்ன? பரத்தை நேர்ல பார்த்து பிரீத்தியை கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொல்லலாம். ப்ராஜெக்ட்காக லோகேஷ் கூட தப்பா பழகினதையும் மகேஸ்வரன் கூட தப்பா பழகினதையும் நம்ம அவங்கிட்ட எடுத்து சொல்லலாம் என பிரீத்தியை பற்றி தவறாக பேசுவது சந்தியாவுக்கு கைவந்த கலையாக இருந்தது. இவ்வாறு பரத்திடம் கூறினால் நிச்சயம் பிரீத்தியின் திருமணம் நின்றுவிடும் என்று சந்தியா சதீஷிடம் கூறினாள். சந்தியா இவ்வாறு கூறியதும் மகேஸ்வரனுடன் சேர்ந்து சதீஷ் பிரீத்திக்கு செய்த துரோகம் தான் நினைவுக்கு வந்தது. உண்மை என்னவென்று பரத் கண்டுபிடித்தால் தனக்குத்தான் ஆப்பு என்று நினைத்தான். பரத் அந்த அளவுக்கு முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ சொன்ன உடனே எல்லாத்தையும் நம்புறதுக்கு? பிரீத்திக்கும் நமக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னு கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவ்ளோ நடக்குது, அந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத சூர்யா எங்க போயிட்டான்? சூர்யாவா? நம்ம கிட்ட அவ்வளோ பேச்சு பேசினா இந்த பேச்செல்லாம் பரத் முன்னாடி அவனால பேச கூட முடியாது. பேசுறதுக்கு முன்னாடி அவன் அங்க இருக்கவே மாட்டான். ஒருவேளை இவ்ளோ நடந்திருக்குன்னா அதுக்கு அவனும் காரணமா இருப்பானோ? பணத்துக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பானோ என்ற மாதிரி யோசனைகள் சதீஷிற்கு வர ஆரம்பித்தது. கண்டிப்பா இத பண்ணாலும் பண்ணிருப்பான். அதே நேரம் முத்து தாத்தா தன்னுடைய ஆபீஸில் தனியாக சேரில் அமர்ந்து கொண்டு எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். எல்லாமே நான் கேள்விப்பட்டேன். அந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். இத பத்தி நம்ம நேர்ல பேசலாம். ஆபீஸ்க்கு கிளம்பி வா வனிதா. இவ்வளவு பணிவாக முத்து தாத்தா வனிதாவிடம் பேசியதே இல்லை. இவ்வாறு அவர் பேசியதை கேட்டதும் வனிதாவிற்கு தலைக்கால் புரியவில்லை. இத்தனை வருடத்திற்கு பிறகு இந்த திருமணம் மூலம்தான் தனக்கு மரியாதை கிடைக்கிறது என்று வனிதா நினைத்தார். அடுத்த நாள் காலை வனிதா சந்தோஷத்துடன் பிரீத்தியை பார்ப்பதற்கு ஸ்னேகா வீட்டுக்கு வந்தார். வீட்டின் கதவை திறந்த சூர்யா, ஓ நீங்களா, வாங்க அத்தை, உள்ள வாங்க என சூர்யா தன்னுடைய முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டு பேசினான். நீ ஏன் இங்க இருக்க? என் பொண்ணு இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்புற வழிய பாரு. என்னத்த வேணும்? எதுனாலும் என்கிட்டயே பேசுங்க. யாருக்கு அத்தை? நேத்து உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? என் பொண்ணு இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு தானே சொன்னேன் என்று வனிதா தன்னுடைய பல்லை கடித்து கொண்டு சூர்யாவை பார்த்து பேசினார். ஆமா சொன்னீங்க, பிரீத்தி பக்கத்துல தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, கால் வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்னென்னமோ சொன்னீங்க. அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? உன்னை நான் இங்க இருந்து கிளம்ப சொன்னேன். இனிமே என் பொண்ணு இருக்கிற இடத்துல நீ இருக்க கூடாது. பணத்தை உன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன், சீக்கிரம் கிளம்பு. காது கேக்குதா என வனிதா மீண்டும் ஒரு முறை சூர்யாவை பார்த்து ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி பேசினார். சூர்யா காதில் வனிதா சொல்வது எதுவும் ஏறவில்லை என்பது போல தன்னுடைய காதில் தூசி தட்டி கொண்டிருந்தான். பின் ஸ்டைலாக அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த சூர்யா, எவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னீங்க? 50,000 ரூபா, கரெக்ட் தானே? ஆனா அத்தை, அதெல்லாம் கொடுத்தும் என்ன பிரயோஜனம்? பிரீத்தியை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத அளவுக்கு நாங்க நெருங்கிட்டோமே. பிரீத்தியும் சூர்யாவும் ஒன்றாக கொஞ்சிக் கொண்டிருப்பதை பார்க்க வனிதாவிற்கு கோபமாக வந்தது. பிரீத்தி, இன்னும் ஏன் இவங்க இருக்கான்? இன்னைக்கு சாயந்தரம் நீ பரத்தை பார்க்க போற. இதுக்கு மேலேயும் நீ இவன் கூட பேசுறது சரியில்லை என்று வனிதா சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது பிரீத்தி கோபமாக அவரை திரும்பி பார்த்தாள். நான் அவனை பார்க்க போறது நீங்க பண்ண காரியத்தினாலதான். இன்னைக்கு அவனை நேருக்கு நேரா பார்த்து இனிமே என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்றதுக்கு மட்டும்தான் நான் போறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அங்க எதுவும் நடக்க போறது இல்ல. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல என்று பேசிக் கொண்டிருந்த பிரீத்தி அழ ஆரம்பித்தாள். பிரீத்தி அழுததை பார்த்த சூர்யா அவள் தோள்களை பற்றி கொண்டு ஆறுதல் கோரிக்கொண்டிருந்தான். இதையெல்லாம் பார்த்த வனிதா தான் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாமல் குழம்பி போனாள். ஆனால் இதிலிருந்து பின்வாங்க முடியாத கட்டத்தில் வனிதா இருப்பதை பிரீத்திக்கு சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். வனிதா அங்கிருந்து கிளம்பியதை இருவரும் கண்டு கொள்ளவே இல்லை. தன்னுடைய அம்மா செய்தது பெரிய தவறு, அதை சரி செய்வதற்காக தான் நான் செல்கிறேன் என்று மீண்டும் ஒரு முறை பிரீத்தி தனக்குள் சொல்லிக் கொண்டாள்.
பிரீத்தி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. வனிதா அத்தைய ரொம்ப வெறுத்துறாத. அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. நீ நல்லா இருக்கணும்னு தான் அவங்க என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் தப்புன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீ நல்லா பேசுவேன்னு நான் நம்புறேன் என்று சூர்யா தன்னுடைய அறைக்கு சென்றான். பின் தன்னுடைய செல்போனை எடுத்து, சுந்தரி, வனிதா அத்தை இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணதுல உங்களுக்கு என்ன லீட் கிடைச்சிருக்கு என்ற சூர்யா போனில் மறுமுனையில் இருந்த அட்வொகேட் வாசுதேவனிடம் கேட்டான். கண்டுபிடிச்சாச்சு சூர்யா. அவங்க மிரட்டுறது ஒரு போட்டோவை வச்சுதான். அந்த போட்டோவை ஆல்ரெடி உன் போனுக்கு அனுப்பிட்டேன். இப்போ சுந்தரியை என்ன பண்றது? இதுக்கப்புறம் நான் பேசாம அட்வொகேட் ஜாபை விட்டுட்டு பிரைவேட் டிடெக்டிவ் ஆகலான்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற சூர்யா? நீ அந்த கிளப்புக்குள்ள பிரீத்தியை காப்பாற்ற நுழையறதுக்கு முன்னாடி சுந்தரியோட பையன் அங்கதான் இருந்திருக்கான். அவன் தான் இந்த போட்டோவை எடுத்திருக்கான். அவனுக்கும் அந்த கிளப்ல நடந்த சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அங்க முழுசா என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த போட்டோவை வச்சு மிரட்டி இருக்கவே மாட்டாங்க. இதுக்கு மேல இவங்களை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அடுத்த பிளான் ரெடி பண்ணிட்டு சொல்றேன் அங்கிள். அப்புறம் தேங்க்யூ அங்கிள் என்று போனை கட் செய்த சூர்யாவின் முகம் கோபத்தில் சிவக்க ஆரம்பித்தது. சுந்தரி, நீ எலி பொந்துன்னு நினைச்சு சிங்கத்தோட குகைக்குள்ள நுழைஞ்சிட்ட. நீ நினைச்சாலும் இனிமே வெளியே போக முடியாது. அதே சமயம் பரத்தும் பிரீத்தியும் சந்திக்க போவதை அந்த ஊரில் உள்ள அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரத் முடிவெடுத்தான். நான் பிரீத்தியை மீட் பண்ண போறது ஒரு பெரிய கிராண்ட் செலிப்ரேஷன் மாதிரி இருக்கணும். அவ புருஷனை விட நான் தான் பெஸ்ட்னு காமிக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. பெண்களை எவ்வாறு மயக்க வேண்டும் என்ற தேர்வு வைத்தால் பரத் தான் முதலிடம் பிடிப்பான். இன்ஸ்டாகிராமில் அவனை ஃபாலோ செய்யும் நபர்களில் பெண்கள் கூட்டம் தான் அதிகம். லைவ் பிராட்காஸ்டிங் செய்ய தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஆயிரக்கணக்கில் பெண்கள் கூட்டம் அவன் லைவில் வருவதை பார்க்க வந்தனர். பரத் திருமணம் செய்ய போகும் பிரீத்தியை காண அனைவரும் ஆர்வமாய் காத்திருந்தனர். இன்று பிரீத்தியுடன் சூர்யாவும் வந்தால் நிச்சயம் பல ஆயிரம் மக்கள் முன்னால் அவனை மண்டியிட வைக்க வேண்டும் என்று நினைத்தான். பிரீத்தியை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்ச வேண்டும் என்று நினைத்தான். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே பரத்திற்கு சந்தோஷமாக இருந்தது. அப்பொழுது அந்த ஹாலின் கதவு திறக்கப்பட்டது. அந்த ஹாலின் வாசலில் பிரீத்தி சூர்யாவின் கைகளை கோர்த்து கொண்டு உள்ளே நடந்து வந்தாள். சூர்யாவின் கையை பிரீத்தி கோர்த்து கொண்டு வந்ததை லைவில் அனைவரும் பார்த்தனர். பிரீத்தி மஞ்சள் நிற சுடிதார் அணிந்து முகத்தில் எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் சிம்பிளாக இருந்தாள். ஆனால் லைவில் பிரீத்தியை பார்த்த அனைவரும் அவள் அழகில் மயங்கி போனார்கள். இப்படி ஒரு பேரழகி ஊட்டியில் இருப்பது ஏன் யாருக்கும் தெரியவில்லை என்று பல பேர் அவளை வர்ணித்துக் கொண்டிருந்தனர். பரத் பிரீத்தியை தொலைவில் இருந்தே ஒரே ஒரு முறை பார்த்திருக்கிறான். ஸ்னேகா பிரீத்தியை பற்றி பல முறை அவனிடம் கூறியிருக்கிறாள். ஆனால் அப்பொழுது ஸ்னேகாவை சுற்றி வந்த பரத் பிரீத்தியை கவனிக்கவே இல்லை. இன்று முதலாக நேருக்கு நேர் பிரீத்தியை சந்தித்த பரத் தான் பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்தான். ஸ்னேகாவை விட பேரழகியான இந்த பிரீத்தியை எப்படி கவனிக்க மறந்தோம் என்று நினைத்தான். அப்பொழுது அருகில் நின்றிருந்த சூர்யாவை பார்த்த பரத்திற்கு பொறாமையாக இருந்தது. ஒரே நேரத்தில் ஸ்னேகாவையும் பிரீத்தியையும் எப்படி தன்னுடைய கைக்குள் வைத்திருந்தான் என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு லேசாக பொறாமையாக இருந்தது. மிஸ் பிரீத்தி, இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க என்ற பரத் தன்னுடைய சீட்டிலிருந்து எழுந்து வந்து கைகளை நீட்டி சிரித்தான். அவன் காற்றில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பது போல நினைத்து அவனை திரும்பி கூட பார்க்காமல் பிரீத்தி கடந்து சென்றாள். பரத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. என்ன தைரியம் இருந்தா என்னையே மதிக்காம நடந்து போவா? அவளை பாக்குறதுக்காக 50 கோடி செலவு பண்ணிருக்க. வனிதா சொன்னாலா இல்லையா என்று மனதிற்குள் வனிதாவை திட்டிக் கொண்டான். பின் ஒன்றும் நடக்காதது போல பெருமூச்சு விட்டு பிரீத்தியை பார்த்து சிரித்தபடியே அவனுடைய இருக்கைக்கு வந்தான். ஆனால் அதற்குள் சூர்யா அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டான். யார் உன்னை இங்க உட்கார சொன்னது என்ற பரத் சொடக்கு போட்டு சூர்யாவை அங்கிருந்து எழுந்திருக்க சொன்னான். அந்த இடத்தில் வேண்டும் என்றே 2 சேர் மட்டும் வைக்கும்படி பரத் கட்டளையிட்டு இருந்தான். ஒன்று பரத்தும் மற்றொன்று பிரீத்தியும் அமர்வதற்கு மட்டுமே நாற்காலி போடப்பட்டிருந்தது. சூர்யா பரத்தின் அருகே கையை கட்டிக்கொண்டு இதையெல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று வேண்டுமென்றே செய்திருந்தான். இந்த சேர்ல உன்னோட பேர் எழுதியிருக்கா என்ற சூர்யா பரத்தை திரும்பி பார்த்தான். கோபத்தில் சூர்யாவை அறைய வேண்டும் என்பது போல பரத்திற்கு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு அங்கிருந்த வெயிட்ரஸிடம் வேறு ஒரு சேரை எடுத்து வர சொன்னான். அதே சமயம் லைவ் பிராட்காஸ்டில் எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று பல பேர் பார்த்து கொண்டிருந்தனர். அதனால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தான் பரத். பின் அங்கிருந்த வெயிட்ரஸை சொடக்கு போட்டு அழைக்க அந்த டேபிள் முழுவதும் பல வகையான உணவுகள் நிரப்பப்பட்டன. மற்றொரு வெயிட்ரஸ் கிளாஸில் ஒயினை நிரப்பிக் கொண்டிருந்தார். அவன் அருகில் இருந்த வெயிட்ரஸ் இந்த முறை பிரீத்திக்கும் பரத்திற்கும் மட்டுமே 2 கிளாஸை வைத்துவிட்டு சென்றான். சேரை பறித்தது போல இதை அவனால் பறிக்க முடியாது என்று ஏளனமாக சூர்யாவை பார்த்து சிரித்தான். சூர்யா, உனக்கு ஒயினை பத்தி தெரியுமா? இந்த கிளாஸ்ல இருக்கிற ரெட் ஒயினை பத்தி தெரியுமா என பரத் ஒயின் கிளாஸை கையில் எடுத்து சிரித்து கொண்டே சூர்யாவை பார்த்து கேட்டான்.
எனக்கு தெரியாது என்று ஒரே வார்த்தையில் சூர்யா அவனுக்கு பதிலளித்தான். உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த ஒயின் பேரு ரொமானிக் ஆண்டி. உலகத்திலேயே 1000 பாட்டில் மட்டும்தான் இருக்கு என பேச்சு வாக்கில் சூர்யாவை விட தான் அனைத்திலும் சிறந்தவன் என்று குத்தி காட்டினான். வெயிட்ரஸை அழைத்து சூர்யாவிற்கு தண்ணீரை மட்டும் கொடுக்க சொன்னான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு மட்டும்தான். மீண்டும் கைகளை சொடக்கு போட்டு வேகமாக சூர்யாவிற்கு தண்ணீரை கொடுக்க சொன்னான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி வெயிட்ரஸை அழைத்து தனக்கு தண்ணீர் மட்டும் போதும் என்று கூறினாள். அவளுக்காக பல ஆயிரங்களுக்கு வாங்கிய ஒயினை அவள் தொடவே இல்லை. தன்னிடம் இருக்கும் விலை மதிப்பு மிக்க அனைத்தையும் அவள் தொடவே இல்லை என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு கோபமாக வந்தது. பரத் முகத்தை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருந்தாலும் கோபத்தில் டேபிளின் அடியில் அவன் கைகளை முறுக்கிக் கொண்டிருந்தான். இதை கவனித்த சூர்யாவிற்கு சிரிப்பாக வந்தது. அந்த இடத்தில் காஸ்ட்லியான பல பொருட்கள் இருந்தாலும் பிரீத்தியின் கண்கள் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்தது. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சூர்யா போல் யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தாள். தன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வைத்து பிரீத்தியை எப்படியாவது கவர்ந்து விடலாம் என்று பரத் தப்பு கணக்கு போட்டு விட்டான். பிரீத்தி எதிர்பார்ப்பது விலை உயர்ந்த பொருட்களை அல்ல, சூர்யாவின் மனதை என்று அவனுக்கு புரியவே இல்லை. பிரீத்தி, உங்க அம்மா சொல்லி கேள்விப்பட்டேன், உங்களுக்கு பியானோ வாசிக்க பிடிக்குமா என பரத் பிரீத்தியை பார்த்து கேட்டான். சூர்யாவை எப்படியாவது அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற அவனது முயற்சிகள் தோல்வியிலேயே முடிந்தது. இந்த முறை விடக்கூடாது, எப்படியாவது அவனை பழி வாங்கியே தீர வேண்டும் என்று நினைத்தான். பிரீத்திக்கு பிடித்த விஷயங்கள் அனைத்தையும் வனிதாவிடம் கேட்டு தெரிந்து வைத்துக் கொண்டான். பிரீத்தி அவன் கேட்ட கேள்விக்கு தலையை மட்டும் ஆட்டினாள். எனக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும், ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். அப்புறம் பியானோ ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்சம் வருஷம் முன்னாடி யூரோப் போய் கத்துக்கிட்டேன். அங்க மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்கேன். உனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைனா உனக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன், வாசிக்கலாமா என்ற பரத் பிரீத்தியின் பதிலுக்காக கூட காத்திருக்கவில்லை. இதற்காகவே அந்த ரெசார்ட்டில் விலை உயர்ந்த பியானோவை வர வைத்திருந்தான். பரத் பியானோ முன் அமர அங்கிருந்த கேமராக்கள் அனைத்தும் அவனை போக்கஸ் செய்தது. தூரத்தில் அமர்ந்திருந்த பிரீத்தியை பார்த்து சிரித்தான். பிரீத்தி அவன் பார்ப்பதை கூட கவனிக்கவில்லை. கோபத்தில் பியானோவை பட்டென தொடர்ந்து அழுத்தினான். அந்த சத்தத்தை கேட்ட பிரீத்தி அவனை திரும்பி பார்த்தாள். பின் மீண்டும் அவளை பார்த்து பரத் சிரித்தான். ஆனால் பிரீத்தி அந்த பியானோவை பார்த்தாலே தவிர அவனை பார்க்கவில்லை. உன்னை எப்படி என்ன பார்க்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்ற பரத் கிளாப் செய்ய அந்த அறையில் இருந்த அனைத்து விளக்கும் அணைக்கப்பட்டு அவன் இருக்கும் இடத்தில் மட்டும் போக்கஸ் லைட் வந்தது. பரத் தன்னுடைய பணத்தை வைத்து பிரீத்தியை மயக்க முடியாததால் அவனிடம் இருக்கும் திறமையை வைத்து பிரீத்தியை மயக்க நினைத்தான். பிரீத்திக்கு மிகவும் பிடித்த இளையராஜா இசையில் வெளிவந்த என் இனிய பொன்னிலாவே என்ற பாடலை வாசிக்க ஆரம்பித்தான். இந்த பாடலை பல முறை பிரீத்தி கேட்டிருப்பதை வனிதா கவனித்திருக்கிறார். அதனால் இந்த பாடலை பிரீத்திக்காக நீ வாசித்து காட்டினால் நிச்சயம் அவள் மயங்கி விடுவாள் என்று ஒரு யோசனையை அவர் பரத்திற்கு கூறியிருந்தார். ஆனால் இந்த பாடலுக்கு பின்னால் இருக்கும் வேறொரு காரணத்தை வனிதா கவனிக்க தவறிவிட்டார். இந்த பாடல் பிரீத்திக்காக சூர்யா பல முறை பாடியுள்ளான். அதனாலே இந்த பாடலை பிரீத்தி பல முறை சூர்யா நினைவு வரும்பொழுதெல்லாம் கேட்பாள். இந்த பாடலை பரத் வாசித்ததும் பிரீத்தியின் உதட்டில் லேசாக சிரிப்பு வந்தது. அதை கவனித்த பரத் சந்தோஷத்தில் மேலும் வாசிக்க ஆரம்பித்தான். தன்னுடைய இசையில் பிரீத்தி மயங்கிவிட்டாள் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே பிரீத்தி சூர்யாவை பார்த்து சிரித்ததும் பரத் கோபத்தில் கீபேடை வேகமாக தட்ட ஆரம்பித்தான். பிரீத்தி வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறாள் என்பது பரத்துக்கு தெளிவாக புரிந்தது. மேலும் வேண்டுமென்றேதான் இங்கு சூர்யாவை அழைத்துக் கொண்டு ஏதோ திட்டத்தோடு வந்திருக்கிறாள் என்று கணித்தான் பரத். அப்போது சிரித்து கொண்டிருந்த சூர்யா பரத்தை பார்த்து திடீரென்று முறைத்தான். பரத்திற்கு வேர்க்க ஆரம்பித்தது. அதனை கவனித்த பிரீத்தி சிரித்துக் கொண்டே கண்ணால் பாவம் என்று ஜாடை செய்தாள். பிரீத்திக்காக வாசிக்க ஆரம்பித்த பரத் நீண்ட நேரம் தன்னையே மறந்து வாசித்தான். அவனுடைய இசையை அங்கிருந்த அனைவரும் மெய் மறந்து கேட்க ஆரம்பித்தனர். சூர்யாவின் கையை கோர்த்து கொண்டு பிரீத்தி அழகான மெல்லிசையை ரசித்துக் கொண்டிருந்தாள். திடீரென பியானோ வாசிப்பதை பரத் நிறுத்தினான். பிரீத்தி தன்னை பார்ப்பதற்காக தான் இந்த இசை கச்சேரியை ஏற்பாடு செய்தான். ஆனால் அவனுடைய இந்த இசையும் அந்த ரம்மியமான சூழலும் பிரீத்தியையும் சூர்யாவையும் மேலும் நெருக்கமாக்கியது. இதை கவனித்த பரத் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே பாதியில் நிறுத்தினான். மேடையிலிருந்து இறங்கியவன் பிரீத்தியை நோக்கி வந்தான். பிரீத்தி, இது எல்லாமே உனக்கு பிடிச்ச பாட்டுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. நான் வாசிச்சது உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எப்படி இருந்துச்சு என பரத் தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் பிரீத்தியிடம் அமைதியாக பேசினான். ஏதோ சுமாரா இருந்துச்சு, நிறைய இடத்துல அதே மாதிரியான டியூன் இல்ல, கஷ்டப்பட்டு வாசிச்ச மாதிரி இருந்துச்சு என பிரீத்தி பேசும் முன்பே சூர்யா இவ்வாறு கூறினான். பரத் கோபத்தில் தன்னுடைய பல்லை கடித்து கொண்டான். அதே சமயம் லைவ் பிராட்காஸ்டிங்கில் பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவை திட்ட ஆரம்பித்தனர். இசையை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? பரத் மாதிரி இவனால வாசிக்க முடியுமா
என பல கமெண்ட்ஸ் சூர்யாவை திட்டி தீர்த்தது. பிரீத்தி மெதுவாக சூர்யாவின் சட்டையை பிடித்து இழுத்தாள். இப்படியே சென்றால் சூர்யாவை வாசிக்க சொல்லிவிடுவார்கள், சூர்யாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது என்று நினைத்தாள். என்ன தைரியம் இருந்தா என்னோட இசையே குறை சொல்லுவேன். என்னோட திறமைக்கு நான் நினைச்சா ஒரு மியூசிக் டைரக்டரா கூட ஆகலாம். அப்படிப்பட்ட என்னோட இசையில குறை இருக்கா? வேணும்னா நான் வாசிச்ச பாட்டை ஒன்று விடாம அச்சு அசலா ஒரிஜினல் சாங் மாதிரி வாசிச்சு காமிச்சா என்னோட இசை தான் தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன் என பரத் தைரியமாக சூர்யாவுக்கு சவால் விட்டான். அன்றாட உணவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூர்யாவிற்கு என்ன தைரியம் என்று தைரியத்தில் இருந்தான் பரத். அவ்வளோதானே, நான் மட்டும் உன்னை விட நல்லா வாசிச்சிட்டா எல்லார் முன்னாடி நான் தான் பெஸ்ட்னு சொல்லுவியா? இதுக்கு ஓகேனா நான் வாசிக்கிறேன் என சூர்யா கேட்க, எங்கிருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்தது என்று அவனை பார்த்து சிரித்தான் பரத். வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் பத்தாது, செயலிலும் இருக்க வேண்டும் என்று சூர்யாவை ஏளனமாக பேசினான். ஒருவேளை நீ நல்லா வாசிச்சா, நல்லா கேட்டுக்கோ, நல்லா வாசிச்சா மட்டும்தான் மன்னிப்பு கேட்பேன் என பரத் கூற, சூர்யா பிரீத்தியை திரும்பி பார்த்தான். எதுவும் கூற முடியாமல் ஒருவித பதட்டத்தில் அமர்ந்திருந்த பிரீத்தியை பார்த்து சூர்யா கண்ணடித்தான். பிரீத்தி, நமக்கு கல்யாணம் ஆகி இந்த 3 வருஷத்துல உனக்கு நான் எதுவுமே பெருசா பண்ணது கிடையாது. இப்ப நான் வாசிக்க போறது உனக்காக தான். ஏதோ சுமாரா வாசிச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என சூர்யா பிரீத்தியை பார்த்து சிரித்தான். அதை கேட்ட பிரீத்தியின் மனது ஒரு பட்டாம்பூச்சி போல படபடவென அடிக்க ஆரம்பித்தது. நீ என்ன வாசிச்சாலும் எந்த பாட்டா இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சூர்யா என்ற பிரீத்தியின் கன்னங்கள் வெட்கத்தில் சிவக்க ஆரம்பித்தது. பின் பியானோ இருந்த மேடையை நோக்கி சூர்யா நடந்து சென்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பரத்திற்கு லேசாக பொறாமையாக இருந்தது. ஆரம்பத்திலிருந்தே பிரீத்தியின் மனதில் தனக்கு இடமில்லை என்று தெளிவாக அவனுக்கு புரிந்துவிட்டது. சூர்யா நன்றாக வாசிக்கவில்லை என்றாலும் அவன் வாசிப்பதினாலே பிரீத்தி அதனை ரசிப்பாள் என்று நினைத்தான். என்ன செய்தாலும் இனி பிரீத்தியின் மனதில் இடம் பிடிக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தான் பரத். சூர்யாவின் அம்மா ரேணுகா கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற பியானிஸ்ட். அவர் சூர்யாவிற்கு சண்டை பயிற்சி மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, அவருக்கு மிகவும் பிடித்த இசையையும் சூர்யாவிற்கு கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். சிறுவயதிலிருந்தே சூர்யா பியானோ வாசிக்க கற்றுக்கொண்டு வந்ததால் கண்ணை மூடிக்கொண்டு கூட அவனால் பியானோவை வாசிக்க முடியும். சூர்யாவின் அம்மா இறந்த பிறகு பியானோவை அவன் தொடவே இல்லை. அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவாக இருக்கும் எதையும் அவன் செய்ய விரும்பவில்லை. இதற்கு முன் தன்னுடைய அம்மாவுக்காக மட்டுமே பியானோவை வாசித்த சூர்யா இன்று தனக்கு மிகவும் பிடித்த பெண்ணான பிரீத்திக்கு வாசிக்கப் போகிறான். கடந்த 3 வருடங்கள் பியானோ பக்கம் கூட செல்லாத சூர்யா தன்னுடைய விரல்களை சொடக்கு போட்டு அங்கிருந்த அனைத்து கீகளையும் அழுத்தினான். அதிலிருந்து வந்த கீச் என்ற சத்தம் அங்கிருந்த அனைவர் காதையும் கிழிக்கும் அளவிற்கு இருந்தது. வேகமாக தங்களுடைய காதை இறுக்கமாக மூடிக்கொள்ளும்படி செய்தது. இதை பார்த்த பரத் தன்னுடைய சிரிப்பை அடக்கிக் கொண்டான். இதையெல்லாம் லைவில் பார்த்து கொண்டிருந்த பல பேர், பியானோவில் உள்ள பட்டனை அமைக்கினால் மட்டும் உன்னால் இசையை உருவாக்க முடியாது, அதற்கு பரத்தை போல திறமை வேண்டும் என்ற கமெண்ட்கள் குவிய ஆரம்பித்தது. சூர்யா வாசித்ததை பார்த்த பரத்திற்கு லேசாக நிம்மதியாக இருந்தது. எங்கே அவன் வாசித்துவிட போகிறானோ என்று ஒரு ஓரத்தில் பயம் இருந்தது. ஆனால் அவனுக்கு அந்த பயம் இப்பொழுது சுத்தமாக இல்லை. சம்பந்தமே இல்லாமல் பல சத்தங்களை பியானோவில் சூர்யா எழுப்பிக் கொண்டிருந்தான். திடீரென்று இனிய இசை கேட்க காதை மூடிக்கொண்டிருந்த அனைவரும் மெதுவாக சூர்யாவை பார்த்தனர். பிரீத்திக்கு பிடித்த என் இனிய பொன்னிலாவே பாடலை சூர்யா வாசிக்க ஆரம்பித்தான். சூர்யா வாசிப்பதை கேட்ட அனைவரும் வாயை பிளந்தனர். இது ஏற்கனவே ரெக்கார்ட் செய்ததா என்று குழம்பி போகும் அளவிற்கு இருந்தது. பரத் வாசித்ததில் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் சிறு பிழை இருந்தது. ஆனால் சூர்யா வாசித்தது அச்சு அசலாக நிஜ பாடலை போலவே இருந்தது. சூர்யாவை திட்டிய அத்தனை பேரும் இப்பொழுது அவனை பாராட்ட ஆரம்பித்தனர். யங் மாஸ்ட்ரோ என்று அனைவரும் அவனை புகழ ஆரம்பித்தனர். சூர்யா வாசிக்க ஆரம்பித்த அடுத்த நொடி அந்த அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் சூர்யா மேல்தான் இருந்தது. பிரீத்தியும் அவனை வைத்த கண் வாங்காமல் ரசித்துக் கொண்டிருந்தாள். சூர்யா வாசித்தது பரத்தை கவர்ந்திருந்தாலும் தனக்கு வரவேண்டிய புகழை சூர்யா அனுபவிப்பது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அனைவரும் மெய் மறந்து இசையை ரசித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று சூர்யா அந்த மேடையிலிருந்து வேகமாக பிரீத்தியை நோக்கி நடந்தான். பிரீத்தி கனவுலகத்தில் இருப்பது போலவே அவளுக்கு தோன்றியது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சூர்யா நடந்து கொள்வது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் இவனிடம் என்னவெல்லாம் ஒளிந்திருக்கிறது என்று யோசித்தாள். சூர்யா தன்னை நோக்கி வருவதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். பிரீத்தி என சிரித்துக் கொண்டே சூர்யா பிரீத்தியின் அருகே வந்தான். ஏதோ சொல்லத் தொடங்கினான். அப்பொழுது சூர்யாவின் முகம் பிரீத்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. பிரீத்தியின் முன்னே சூர்யாவை அவமானப்படுத்துவதே அவனது திட்டமாக இருந்தது. ஆனால் இறுதியில் அனைத்தும் தலைகீழானது. சூர்யாவால் பரத் அசிங்கப்படுத்தப்பட்டான். மேலும் இந்த காட்சி நேரலையாக ஒளிபரப்பப்பட்டது. இதனால் நகரம் முழுவதும் இந்த காட்சியை பார்த்தனர்.
அந்த ரெசார்ட் வெளியே காத்திருந்த வனிதாவிற்கும் சுந்தரிக்கும் இந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சூர்யா பிரீத்தியுடன் அந்த ரெசார்ட்டுக்கு சென்றது மட்டுமல்லாமல் பரத்தை அவமானப்படுத்துவான் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டார்கள். இதை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யாவை இத்தனை நாள் திட்டிக் கொண்டு மட்டுமே இருந்த வனிதா இன்று அவனை முழுவதுமாக வெறுத்தாள். சூர்யாவுக்கு இவ்வளவு நன்றாக பியானோ வாசிக்க முடியும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் நிச்சயம் அவள் அதை பரத்திற்கு சொல்லி இருக்க மாட்டாள். இப்பொழுது பரத் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த பழி நிச்சயமாக அவள் மீதுதான் விழும். இருப்பினும் பரத் இந்த சூழ்நிலையை எவ்வாறு சமாளிக்கப் போகிறான் என வனிதாவிற்கு கவலையாக இருந்தது. ஊட்டியில் உள்ள அனைவரிடமும் பிரீத்தி தன்னுடைய மனைவியாக போகிறாள் என்று பரத் கூறியிருந்தான். ஆனால் இப்போது பிரீத்தி அவன் கண் முன்னே சூர்யாவின் அரவணைப்பில் இருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. பிரீத்தி, அவன் கூட பேசி முடிச்சிட்டியா? பேசி முடிச்சிட்டனா இங்க வா, இன்னிலிருந்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், அத மறந்துடாத என்ற பரத் கோபமாக பிரீத்தியை பார்த்து பேசினான். பிரீத்தியை எப்படியாவது தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவளுக்கு பிடித்த பல விஷயங்களை பரத் செய்தான். ஆனால் அது அனைத்தும் நடக்காமல் போனதால் வலுக்கட்டாயமாக அவளை தன்னுடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். அவன் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்த எதற்கும் பிரீத்தி மயங்காததால் இனிமேல் அவள் முன் நல்லவனாக நடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக வனிதா கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தை இந்த மாதிரி ஒரு சமயத்தில் உபயோகிக்கலாம் என்று கையுடனே கொண்டு வந்திருந்தான். யாருக்கு சொந்தம்? நீ என்னோட அம்மாவை என்ன சொல்லி ஏமாத்தி என்னை இங்க வர வச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க வந்ததுக்கு காரணம் நீ நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லிட்டு போகுதான். வா சூர்யா, கிளம்பலாம் என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கையில் எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி திரும்பினாள். என்ன விளையாடுறியா? நீ நினைச்சாலும் ஒரு இன்ச்சு கூட இந்த இடத்தை விட்டு நகர முடியாது. நீ எனக்கு கிடைக்க நான் உங்க அம்மாவுக்கு 50 கோடி கொடுத்திருக்கேன். மரியாதையா நான் சொல்றதை கேட்டு இந்த பக்கம் வா என்ற பரத் பிரீத்தியை மிரட்டினான். இந்த மாதிரி மிரட்டினால் பிரீத்தி பயந்து விடுவாள் என்று நினைத்தான். ஆனால் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை அந்த டேபிள் முன் வேகமாக வைத்த பிரீத்தி, உன்னோட 50 கோடியை நாளைக்கே திரும்பி வாங்கிக்கோ, நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது என்று பிரீத்தி கோபமாக பரத்தை பார்த்து பேசினாள். என்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சியா? அந்த பணத்தை நீ திரும்ப கொடுத்தாலுமே உங்க அம்மா ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். இந்த அக்ரிமெண்ட்டை கொஞ்சம் ரீட் பண்ணி பாரு. ஒருவேளை இந்த பணத்தை வாங்கிட்டு உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அவங்க ஜெயிலுக்கு போகணும்னு தெளிவா எழுதியிருக்கு என்ற பரத் பிரீத்தியை பார்த்து வில்லத்தனமாக சிரித்தான். மேலும், இவனை டிவோர்ஸ் பண்றதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, மரியாதையா டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு இப்பவே என் கூட வா என பரத் பிரீத்தியின் கையை பிடித்து இழுத்தான். அதை பார்த்த சூர்யா கோபத்தில் அவனை அறைவதற்கு வந்தான். ஆனால் அதற்கு முன்பே பிரீத்தி அவனை ஓங்கி அறைந்தாள். மரியாதையா கையை இடு, லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, உன் மரியாதை தான் கெட்டு போகும் என பிரீத்தி எச்சரிக்க உடனே பிரீத்தியின் கையை பரத் விடுவித்தான். பின் பிரீத்தியின் காதில், இதை பார்த்து நான் பயப்படுவான்னு நினைச்சியா? சரி, எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், டிவோர்ஸ் பேப்பர்ல கூட நீ சைன் பண்ண வேணாம், அமைதியா புக் பண்ண ரூமுக்கு வா என்ற பரத் பிரீத்தியின் கையை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான். வேகமாக பரத்தின் முன் வந்து நின்ற சூர்யா, மரியாதையா பிரீத்தி கையை இப்ப நீ விடலன்னா அடுத்து இந்த கை உன் ஒட்டமில் இருக்காது என்ற சூர்யா அவனை நகர விடாமல் வழிமறைத்து நின்றான். ஒன்று பண்ணலாம், நீ வேணும்னா என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, நான் எல்லாத்தையுமே விட்டுடுறேன், பிரீத்தியை விட்டுடுறேன், உன்னோட அத்தை வனிதாவையும் விட்டுடுறேன், வசதி எப்படி என்ற பரத் தன்னுடைய காலில் சூர்யா விழுவதை தவிர வேறு வழியே இல்லை என்று நினைத்தான். காலில் விழுறதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா? சீக்கிரம் விழு என்று வனிதா ஸ்கிரீனில் லைவாக அங்கு நடப்பதை பார்த்து கொண்டே ஆதங்கத்தில் கத்திக் கொண்டிருந்தார். லைவாக பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யா காலில் விழுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் சூர்யா தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுப்பதாக இல்லை. பரத்தை அடிப்பதற்கு ஓடி வந்தான். இதை எதிர்பார்த்த பரத் இந்த முறை அவனிடம் அடிவாங்க கூடாது என்று 10 பவுன்சர்களை பாதுகாப்பிற்காக நிறுத்தியிருந்தான். பரத் மீது சூர்யாவின் கைப்படுவதற்கு முன்பே பவுன்சர்கள் சூர்யாவை தடுத்து நிறுத்தினார்கள். லைவை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் சூர்யாவிற்காக பரிதாபப்பட்டனர். ஏனென்றால் அந்த பவுன்சர்கள் ஒவ்வொருவரும் சூர்யாவை விட பல மடங்கு பெரிதாக இருந்தனர். இனி சூர்யாவால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருந்த பொழுது ஒருவன் பறந்து வந்து கீழே விழுந்தான். இதை பார்த்து அங்கிருந்தவர்கள் மட்டுமின்றி லைவில் பார்த்து கொண்டிருந்தவர்களும் ஒரு நிமிடம் அதிர்ந்தனர். பல வருட பயிற்சி பெற்ற இந்த பவுன்சர்களை சூர்யா வீழ்த்தியதும் பரத் அதிர்ச்சியில் எதுவும் பேச முடியாமல் உறைந்து போனான். நேரலையில் இதை பார்த்து கொண்டிருந்தவர்களால் இதை நம்பவே முடியவில்லை. இவன் நிஜமாவே எல்லாரும் சொல்ற மாதிரி வீட்டோட மாப்பிள்ள தானா? எனக்கு மட்டும்தான் இவன் ஏஜென்ட்டா இருப்பானோன்னு தோணுதா? ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் அடிச்சிருக்கான். சீக்ரெட் ஏஜென்ட் கூட இப்படி இருக்க மாட்டாங்க.
பரத்தை பார்த்தா பாவமா இருக்கு. அடுத்து அவனுக்கு என்ன நடக்க போகுதோ, 50 கோடி அடி வாங்குறதுக்கே கொடுத்துருக்கான் போல என்ற பல கமெண்ட்ஸ் பரத் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருந்தது. சூர்யாவை தாக்க வந்த அனைத்து பவுன்சரும் தரையில் அடிபட்டு கிடந்தனர். ஒவ்வொருவரும் வலி தாங்கிக் கொள்ள முடியாமல் முணங்கிக் கொண்டிருந்தனர். யாரையாவது விட்டு விட்டேனா என்று சூர்யா சுத்தி முத்தி பார்த்தான். இப்பொழுது யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்த பரத்தை நோக்கி நடந்தான். சூர்யா பரத்தை பார்த்து லேசாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு பரத்தின் அடிவயிற்றை கலக்கியது. உனக்கு பாதுகாப்பு கொடுக்க இங்க ஒருத்தரும் இல்ல போல இருக்கே என்ற சூர்யா பரத்தின் முன் நடந்து கொண்டே பேசினான். பரத்திற்கு என்னதான் பயம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாலும் சூர்யா முன் எந்தவித உணர்ச்சியும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விரைப்பாக நின்று கொண்டிருந்தான். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். நீ சண்டை போடுறதுல பெரிய ஆளுதான். உன்னை போல சண்டை போடுற ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி இருக்கிறவங்களோட லைஃப் பரிதாபமா முடியும் என்ற பரத் ஆழ்ந்த மூச்சு விட்டான். சூர்யா அந்த பவுன்சர்களை அடித்தது போல தன்னை அடிக்க முடியாது என்று நினைத்தான். ஏனென்றால் நேரடி ஒளிபரப்பு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கில் லைவில் பார்த்து கொண்டிருந்த எண்ணிக்கை இப்பொழுது லட்சக்கணக்கில் ஆனது. ட்விட்டர், ஃபேஸ்புக் என அனைத்திலும் ட்ரெண்டாக ஆரம்பித்தது. இந்த மாதிரி ஒரு சூழலில் சூர்யா முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டான் என்று பரத் நினைத்தான். அதையும் மீறி சூர்யா பரத்தை ஏதாவது செய்ய நினைத்தால் அதற்கு பின்னால் அவன் பல விளைவுகளை சந்திக்க நேரிடும். சூர்யா அமைதியாக, இப்போ நீ என்ன மிரட்டுறியா என பரத்தை பார்த்து கேட்டான். பரத் ஆமாம் என தலையை ஆட்டினான். இது ஒரு மிரட்டல்னு எடுத்துக்க வேணாம். உன்கிட்ட என்ன திறமை வேணாலும் இருந்துட்டு போகட்டும். பணம் இல்லாதப்போ இது எல்லாமே வேஸ்ட் தான். இப்ப நினைச்சா கூட என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு என்னால உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்க முடியும். என்ன மாதிரியான பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி நீ எல்லாம் வெறும் தூசி தான். தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் என பரத் பணக்காரர்களுக்கே உரிதான திமிரில் பேசினான். அதை கேட்டு சூர்யா எதுவும் பேசாததை கண்டு பரத் உதட்டருகே மெலிதான ஒரு புன்னகை தோன்றியது. தான் சொன்னது சூர்யாவிற்கு புரிந்திருக்கும் என்று நினைத்தான். அவன் பேசியதை பார்த்து சூர்யா பயந்து விட்டதாக நினைத்தான். சூர்யா, நீயும் நானும் இப்போ சமரசமா போனா நல்லது. நம்ம 2 பேருக்குள்ள தீர்க்க முடியாத விஷயம் எதுவும் இல்லை. இப்படி அனாவசியமா சண்டை போட வேண்டிய அவசியமும் இல்லை. இது 2 பேருக்கும் தான் லாஸ் என பரத் இப்பொழுது ஒரு பிசினஸ்மேன் போல பேசினான். அப்புறம் என்ன செய்ய வேண்டும் என சூர்யா சிரித்து கொண்டே கேட்டான். சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கே வரேன். நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரலான்னு இருக்கேன். நான் சொல்றத செஞ்சா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் மறந்து உன்னை மன்னிச்சிடுறேன். உன் அத்தை வனிதாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற பரத் சூர்யா முன் சாந்தமாக பேசினான்.